வணக்கம் நண்பா, நான் தான் உங்க பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன், ஒரு செம்மையான ரேங்க் மேட்ச் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கில் தான் இறங்கியிருந்தோம். இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்சன் கிடச்சிச்சு. நான் என்ன பண்ணேன், சரி கேரக்டர் போட்டு பார்த்தேன், எங்கடா எனிமி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் துரத்த ஆரம்பிச்சிட்டேன். எடுத்தோடனே பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்க. நானும் துரத்திட்டு போய் ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன். ஆனால் அங்கே இருங்க, அடுத்து இன்னொருத்தன் என்ன லான்ச்சர் போட்டு உடச்சிட்டே இருக்கான். பார்த்தா அவனை வால் போட்டு தூக்கி விட்டுருக்காங்க. ஒருத்தன் தூக்கிறதுக்கு இன்னொருத்தன் வந்து அடிக்கிறதுக்கு வந்தான். அவன் ஓடுறதான் ட்ரை பண்ணான். நான் டப்புன்னு அவனை விரட்டி பொழந்து கட்டிட்டேன். இவனை கொண்டு வரதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா மீதி உள்ள இனிமேலாம் முடிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா சரி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு சரி அடுத்து நம்ம போச்னாக் போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அந்த சைடு போயிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தா இங்கே ஒருத்தன் சிமெண்டட் ஹவுஸில் இருந்தான். சரி நான் என்ன பண்ணேன், நம்மளால் அடிச்சிட்டு இருந்தாரு. நான் என்ன பண்ணேன், அந்த நின்றுட்டு இருந்த ஜன்னல் அடைச்சி விட்டேன். கேரக்டர் பார்த்துட்டேன் வாங்க தான் நான். அவன் அடுத்த ஜன்னலுக்கு போனான். அவன் வாசலுக்கு வேறு முயற்சி பண்ணல. அதனால் சொல்லிட்டு நான் ரஷ் பண்ணிட்டேன் உடனே. சரி அவனை போனோடனே அடிச்சலான்னு நினச்சேன். அவன் என்னை பார்க்காம ஓடிக்கிட்டே தான் இருந்தான். அவன் கீழே கூச்சான் பாருங்கள். நான் எம்பி ஒரு அடி அடிச்சேன்னா கரெக்டாக மண்டேலே இறங்கிடுச்சு புல்லட்லாம். அதனால் அவனை சூப்பராக ஒரு கில் எடுத்து அவன்கிட்ட உள்ள பொட்டி அங்கே பாருங்கள், பொட்டி என்ன ஸ்பீடாக பொறுக்கிறோம் பார்த்தீங்களா, பொறுக்கிட்டு போச்சு. நான் போயிட்டேன். நான் மட்டும் தான் வந்தேன் அந்த சைடு. இங்கே பார்த்தா ஒருத்தனுக்கு 156 அப்புறம் ஒரு 30 அடிச்சிட்டேன். செம்ம டேமேஜ். ஒரு அடி அடித்தா செத்துருப்பான். அவன் டீம்மேட் வேறு ஸ்கேனரில் பார்த்துட்டேன். இன்னொருத்தனும் பக்கத்துலேயே தான் இருக்கான். ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு தான் தெரிலங்க. பாருங்கள் நான் ஸ்கேனரில் பார்த்துட்டேன், பக்கத்துலேயே தான் இருக்கானுங்க. பார்த்தா டபுள் டோருக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். அவன் இங்கே ஒரு பின்னாடி வந்துட்டான், டபுள் டோரை சுற்றி வந்துட்டான். இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கான். ரெண்டு பேர் ரெண்டு சைடு இருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறேன்னா ஸ்கோப் விழுந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்கோப் எடுக்கிறதுக்கு பதிலாக ஸ்கோப்பை தான் அமுக்குனேன். அந்த ஸ்கோப்பும் அந்த பேனும் பக்கத்தில் இருந்தனால மாற்றி பேன் அமுக்கி அதை வச்சு அடிச்சிட்டேன். அதனால் அவன் என்னை போட்டு பொழந்துட்டாங்க. அப்புறம் நம்ம ஆளுங்க ரிவே பண்ணி விட்டாங்க. அப்புறம் பார்த்தா கிளாக் டவர் வந்துட்டோம் காரில். கிளாக் டவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்குவாட் இருந்தாங்க, 3 பேர் இருந்திருப்பாங்க போல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உட்காங்க மாதிரி ஓடிட்டு இருக்கான். இவனை தேடி தான் வந்துட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கான் அவன் பாட்டில் உட்காங்க மாதிரி மேலே. பார்த்தா அவனுக்கு ஒரு அழுத்த நம்ம இருக்க மேகில் சரியான ஹெட் ஷாட்டு, ஃபுல் ரெட்டு மேகில் மண்டையிலே விழுந்துருக்கு. நான் என்னமோ ஏனாதானு அழுத்தினேன், கரெக்டாக அது அவன் மண்டையிலே போய் உட்காந்துருக்கு. அப்புறம் பார்த்தா மீதி உள்ள ஆளுங்களாம் நம்ம ஆளுங்க முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா விக்கி ப்ரோ அந்த வீட்டில் உள்ள ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் இவர் பக்கத்தில் ஃபுட் ஸ்டெப் காட்டுதுன்னு பார்த்தா இவருங்க படிக்கட்டில் இன்னும் ஒருத்தர் பொழந்துட்டு இருக்கான். அவர் பார்க்கவே இல்லை அதை. சரி நான் சொல்லிட்டு நான் டவுன் பண்ணிட்டேன். இவர் அந்த வீட்டில் எனிமையை டவுன் பண்ணியிருந்திருக்காரு, எனக்கு தெரியவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுற அந்த இதை போட்டு விட்டார், அந்த கன்னை வச்சு அந்த ஹீல் பிஸ்டல் ஒய் இருக்குது தெரியுமா, அதை போட்டு விட்டாரு. அதனால் ரிவ்யூ பண்ணாங்க. நான் இன்னும் பார்த்துட்டு இருக்கேன், சரி ஏறுவாங்க நம்மளை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கேன். பார்த்தா அவன் டவுனில் கிடக்கிறான். இது தெரியாமல் நின்றுட்டு கிடக்கிறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இங்கே சரி போச்னாக்கில் அங்கே போச்னாக்குங்கிறேன் ஹேங்கரில் எனிமின்னு சொன்னாங்க. எனிமின்னு சொல்லிட்டு நானும் கார் எடுத்துகிட்டு போகிறேன். காரு கவுந்துக்குச்சு. என்னடா அது அவசரம்னு நினச்சேன், ஆனால் எதுவும் ஆகலை, நல்லபடியாக தான் போச்சு. அப்புறம் பார்த்தா இங்கே எங்கே ப்ரோ இருக்காங்க எனிமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க கில்ல அடிச்சிட்டு இருக்காங்க. ப்ரோ என்ன ப்ரோ அங்கே போய் சுற்றிட்டு இருக்கீங்க, அங்கே கில் இருக்குது, அங்கே வந்துட்டு இருக்கு, எனக்கு வர மாட்டேதுன்னு நினச்சேன். பார்த்தா இங்கேருந்து அங்கே ஓடிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவன் ஒரு 4 அடி அடித்த பாருங்க. அவன் வால் போட்டான். இன்னொருத்தன் பார்த்தா மேலன்னு அடிச்சிட்டு இருக்கான், கண்டெய்னர் மேலன்னு அவங்கள அடிச்சிட்டு இருக்கான். நான் இங்கே அவன் டீம்மேட் அடித்து பொழந்துட்டு இருக்கேன், அது தெரியாமல் அங்கே அடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா சரி வேகமாக ஓடி போய் கில் எடுத்துருவோம். இவனை பாருங்கள் கேரக்டர் போட்டு பார்த்தா இவன் போய் அவன் ரிவ்யூ பண்ணுறான். ஐயோ ரிவ்யூ பண்ண விட்டுறக்கூடாது, ரிவ்யூ பண்ணால் எல்லா கீழும் காலியாயிருமே, நம்மளை போட்டு பொழந்துருவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா அவங்க ரிவ்யூ பண்ணி எந்திரிச்சான் பாருங்கள். அதே செகண்ட் அவனையும் அடித்தேன், இவனும் செத்து போயிட்டான். நல்லபடியாக அந்த இடத்துல நமக்கு 2 கிலோ வந்துருச்சு. 2 கிலோ வந்தோடனே சரி நானும் அப்புறம் ரொம்ப நேரம் சுற்றணும். அப்புறம் பீமா சக்தி போனோம். அப்புறம் இங்கே தான் வந்தோம், ஃபேக்ட்ரி சைடு எனிமி தான் சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்தா ஒருத்தனை இறங்கி வந்தான் பாருங்க, அவனை போட்டு பொழந்துட்டேன். இங்கே பார்த்தா ரைட் சைட்லேருந்து ஃபேக்ட்ரிலேருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கவனிக்கவே இல்லை, என்னை டவுன் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல ரைட்லேருந்து. அவனை பார்த்தா அவனையும் ரிவ்யூ பண்ணி விட்டுருவாங்க. இவனை பாருங்கள், அவன் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணாமல் என்னை கில் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் பார்த்தா பக்கத்தில் வந்து அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவர் சமயம் ரிவ்யூ பண்ணி விட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், சுற்றி வால் போட்டு சேஃப் ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தா என்கிட்ட பான்ஃபயர் இருந்துச்சு. பான்ஃபயரை போட்டு நம்மள்ட்ட உள்ள இன்னால வச்சு ஹீல் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நம்மளால் இன்னொருத்தரும் வந்துட்டார், மிஹாக் ப்ரோவும். நான் என்ன பண்ணேன், இவன் இன்னும் கொல்லவே இல்லை போல். அவன் அப்போ தான் கொண்டிருக்காங்க. நான் வெளில வரும்போது நான் அவங்க கொண்டாங்கன்னு நினச்சி நான் பாட்டில் ஓட்டேன். இங்கே மேலேருந்து பார்த்தா M249 போட்டுக்கிட்டு வால்லாம் உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் பர்மனெண்ட் கவர் போயிருங்க ப்ரோ, M249 வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போய் பர்மனெண்ட் கவரில் ஒழிஞ்சிட்டேன். அவங்க 2-3 பேர் இன்னும் அடிச்சிட்டு இருக்காங்க என் மேலே. என்கிட்ட சரி இவங்க அடிச்சுட்டே இருந்த வேலைக்காவது 2 அடியாச்சும் நம்ம அடித்தாதான் அவங்களும் கொஞ்சம் நம்ம டீம்மேட்டும் கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு நினச்சேன். அவரை பார்த்தா ஒருத்தனை தான் அடித்தேன். ஒருத்தன் வால் போட்டான். இன்னொருத்தனை பார்த்தா நம்மளால் வந்தார் பாருங்க, டவுன் பண்ணிட்டான். நான் அவரை வால் போட்டு காப்பாற்றிட்டு நின்று பார்த்துட்டு இருந்தேன். எவனாவது வெளில வருவான், கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவோம், அப்போ தான் அவங்களும் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். இல்லைனா நம்ம மேலே ப்ரெஷர் போட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. ஜோன் வேறு அவுட் ஆஃப் ஜோனில் நிற்கிறோம், வாழை உடச்சிக்கிட்டே இருக்காங்க, ஒரு ப்ரெஷர் போட்டே இருக்காங்க. அங்கே ஒருத்தனை டவுன் பண்ணிவிடுவேன், நல்லா அடிச்சு டவுன் பண்ணிடுவேன். நான் என்ன நினச்சேன், அவன் கண்டிப்பாக அவன் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ண தான் போவான், மரத்துலேருந்து இந்த மரத்துக்கு தாவுவான், அடிச்சலாம் நினச்சேன். பார்த்தா அங்கே ஒரு வால் தெரியுது. அப்போ தான் தெரியுது ஆல்ரெடி ஒருத்தன் அந்த டவருக்கு பின்னாடி இருக்கான். அவன் நான் டவுன் பண்ணணும்னு ரிவ்யூ பண்ணிட்டான்னு தெரிஞ்சு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பின்னாடி வேறு பாருங்கள், இவன் இன்னொருத்தன் வந்துட்டான் பாருங்கள் எனிமி.
அந்த ஹிட் லிஸ்ட் போட்டவன் வேறு வந்துட்டான், அவன் வேறு வந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்கான். அப்புறம் நம்மளால் ஒரு ஆள் டவுன் பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தா கொண்டுட்டாங்க. சரி இவங்க வால் போட்டு நிறைய வால் தெரியுது, பின்னாடி ரஷ் பண்ணுறதை நான் அவங்க பின்னாடி தப்பிச்சு வர்றதை பார்த்துட்டு அங்கே போகலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தனை பாருங்கள், இவன் நின்றுக்கிட்டு இருக்கான். இவன் எங்களை நோட் பண்ணிகிட்டு இருக்கான், அங்கே கீழே நம்மளுக்கு நோட் பண்ணிகிட்டு இருக்கான். இது நான் வரதே அவனுக்கு தெரியல. நான் பாட்டிலே வந்து திருப்பி நானும் பார்த்தீங்கன்னா எனக்கும் தெரியல அவன் இருக்கிறதே. நானும் ஓடினேன், பார்த்தா அப்புறம் அவனை பார்த்துட்டு அடிச்சிட்டேன். இல்லைனா அவன் என்னை ஃபஸ்ட்டு பார்த்துதான்னு வச்சுங்களேன், அவன் கண்டிப்பாக கொண்டிருப்பான். ஏன்னா நான் அவனை கவனிக்கவே இல்லை. அப்புறம் பார்த்தா பீமா சக்தி வந்துட்டோம், அவங்கள முடிச்சுட்டு பீமா சக்தி வந்துட்டு இங்கே பார்த்தா எனக்கு டைமே கொடுக்கல, வீட்டுக்குள்ளேருந்து பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா விக்கி ப்ரோ மட்டும் தான் இருந்தார். ப்ரோ செத்துறாதீங்க ப்ரோ, ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோன்னு சொன்னேன். பார்த்தா அவரை ரிவ்யூ பண்ண மாட்டார். ப்ரோ அவர் ரிவ்யூ பண்ணி ப்ரோ, அவர் சாவ போகிறார் ப்ரோ அப்படின்னு சொன்னால் அவர் பார்க்காம வந்துட்டார் போல். ஃபஸ்ட்டு என்னை ரிவ்யூ பண்ணிட்டார். ரிவ்யூ பண்ணிட்டு பார்த்தா அவர் மெடிக்கிட்டும் போட்டுவிட்டார். எனக்கே மெடிக்கிட்டு போட்டுவிட்டு நானும் சூப்பர் மெடிக்கிட்ட போட்டு ப்ரோ வாங்க கீழே போய் அவர் ரிவ்யூ பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே கீழே தான் போனோம், 2 பேருமே போனோம் கீழே. அங்கே பார்த்தா எவனுமே இல்லை, எல்லாம் செத்துட்டாங்களா இருக்காங்கன்னு பார்த்து கேரக்டர் போட்டால் அங்கே ஒருத்தர் நிற்கான் ரூமில். இங்கே பாருங்கள், நான் போய் ரூமில் போய் அடிப்பேன், பார்த்தா அவன் வெளில போயிட்டு விக்கி ப்ரோ வால் போட்டு அவனை நம்மளால் ரிவ்யூ பண்ணி விட்டார். நான் பார்த்தா அவனை அடின்னு அடித்து அவனை பொழந்துட்டேன். அவன் விக்கி ப்ரோவை கொஞ்சம் பார்த்தா பாருங்க, அது எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக போயிடுச்சு. அவனை போட்டு பொழந்துட்டேன். சரி அப்புறம் ஒரு ஃபுட் ஸ்டெப் காணிச்சு எங்கே பக்கத்தில் எனிமி இருக்கான்னு நினச்சோம். அதே மாதிரி பார்த்தா நான் இங்கிட்டு போகிறேன், அவன் உள்ளே எகிரி குதிக்கிறான். அப்புறம் பார்த்தா அவன் ரிவ்யூ பண்ணுறதுக்குள்ளே போவான் பாருங்க, டப்புன்னு நான் ஒரு அழுத்த போட்டு கொண்டுட்டேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு ஆள் வருவான், இன்னொரு ஆள் வந்து அடிக்கிற கண்ணை மாற்றி அடிக்கலான்னு பார்த்தா டவுன் ஆனுக்கு அக்யூரசி போய் நான் நல்ல வேலை விக்கி ப்ரோ பக்கத்தில் இருந்தனால அடிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தா திருப்பியும் நம்மளுக்கிட்ட காமிச்சிச்சு ஃபுட் ஸ்டெப்பு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ எனிமி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்குள்ளே கில் எடுத்துட்டான். கில் எடுத்துட்டு நானும் உடலையே விரட்டி போகலாம், அவனை போகலான்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் இறங்குற மாதிரி காமிச்சிச்சு. சரி எங்கே தாண்டா இருக்கீங்கன்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் கேரக்டர் போட்டு பார்த்துட்டு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஓடிட்டு இருப்பான். ஓடிட்டு வந்து சும்மா விட்டுருவோமா, விக்கி ப்ரோ வந்து அடிப்பார். நானும் ஓசின்னு சொல்ல முடியாது, நானும் கொஞ்சம் டேமேஜ் பண்ணேன். ஆனால் இப்போ ஓசின்னு கண்டிப்பாக ஒத்துக்குவேன். அவர் நல்லா டேமேஜ் பண்ணார், நான் ஈஸியாக ஓசி போட்டேன். ஆனால் அடி நான் வாங்கியிருக்கேங்களா, ஓசின்னு சொல்ல முடியாது. அதுக்காக பாதிப்பு எவ்வளோ பாதிப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கு அதை நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? அதையும் ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓசிக்கில் போட்டு, ஆனால் நிம்மதியாக இருந்துச்சுங்க. நம்ம டேமேஜ் கம்மியாக தானே போட்டிருந்தோம், இல்லைன்னா அந்த கில் நமக்கு வந்திருக்காது. அப்புறம் பார்த்தா சரி நம்ம கில் எடுத்து விட்டாங்க. சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்ல வேலை அந்த கில்லை எவனும் தூக்கிடாம விட்டானேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். அப்புறம் பார்த்தா இங்கே போய் சரி எங்கே இனிமே இருக்காங்கன்னு சொல்லி நிற்பேன். இங்கே ஐரிஸை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தா ஸ்க்ரீன் வேறு எனக்கு ரொட்டேட் ஆகி சுற்றிக்கிச்சு டப்புன்னு, கை மாற்றி அவங்க. அப்புறம் பார்த்தா சரி ப்ரோ பர்மனெண்ட் கவர் போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். எத்தனை பேர் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் பயந்துட்டு இருந்தேன். பார்த்தா அப்புறம் தான் தெரியுது ப்ரோ 3 பேர் தான், நம்ம 3 பேர் இருக்கோம், ஒருத்தன் தான் இருக்கான எனிமி அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் தெரிஞ்சு. இங்கே ஒருத்தன் அடிச்சுட்டு இருந்தானா, இவனை தேடிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா மேலேருந்து ஒருத்தர் அடிக்கிறான் ப்ரோ. அப்போ தான் தெரியுது அவன் கொண்டுட்டான் போல் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இங்கே தேடிட்டு இருக்கேன், அவன் லெஃப்ட்லேருந்து அடிச்சிட்டு இருக்கான் கொஞ்சம் சைடில். நான் பார்க்கவே இல்லை அவன் எங்கே இருக்கானே தெரில. ஒரு அடி அடித்தேன், 50 டேமேஜ் போணுச்சு. ஆனால் ஓசிக்கில் உள்ளவங்க, அதனால் கொஞ்சம் வருத்தப்பட்டு அந்த இடத்துல அவர்கிட்டே சொன்னேன் ப்ரோ கொஞ்சம் வருத்தமாக இருக்கு ப்ரோ ஓசிக்கில் உள்ளவாது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பாய் கைஸ், பாய்.